ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 7 தி சார்ட்டிங் ஹேட்டோட பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 6 சாப்டரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து பிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டா புரியும். ஸோ இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்குள்ள போயிட்டான். ஸோ ஹாக்வர்ட்ஸ்ல ஸ்டார்டிங் செரமனி அட்டெண்ட் பண்ணி கிரிஃபிண்டோர்லயும் ஸ்டார்ட் ஆயிட்டான். சோ அங்க இருக்க ஃபுல் சாப்பாடு அவன் கட்டுக்கட்டிக்கு இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல ப்ரொஃபசர் டேபிள்ல இருக்க ஸ்னேப் வந்து நம்ம ஹாரி பாட்டரையே ஒரு மாதிரி முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மாணவர்களும் ஹாக்வர்ட்ஸோட சாங்கை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி நான் ஓரளவுக்கு தமிழ்லயே வந்து நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஹாக்வர்ட்ஸ் ஹாக்வர்ட்ஸ் ஹாகிவர்டி ஹாக்வர்ட்ஸ், தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் கத்து கொடுங்க. நாங்க வயசானவங்களா இருக்கலாம், வழுக்க விழுந்தவங்களா இருக்கலாம், இருந்தாலும் நாங்க இளம காலங்கள்ல எங்களோட முழங்கால்ல சிராய்ப்பு கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம். எங்களோட தலைகள்ல உங்க அறிவை நிரப்புங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்களால அது எப்பவும் வெறுமையாவே இருக்கு. காற்றுகளால நிரம்பி இருந்தாலும் செத்த ஈக்களும் பஞ்சு துண்டுகளும் நல்ல விஷயங்களை மாதிரி எங்களுக்கு கத்து கொடுங்க. நாங்க மறந்ததை திரும்பவும் எங்க கிட்ட கொண்டு வாங்க. நீங்க உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, மீதிய நாங்க பாத்துக்கிறோம். எங்களோட மூளை அழுகும் வரைக்கும் நாங்க பாடத்தை கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து பாடி முடிக்கிறாங்க. சோ அந்த கூட்டத்துல இருக்க நம்ம வீஸ்லி ட்வின்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாட்டுக்கு வந்து எந்த டியூன்ஸ் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்கன்னா இறுதி ஊர்வல பாடலோட டியூனை வந்து அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க. சோ கடைசியா டம்பிள்டோர் தன்னோட மந்திரக்கோலை வந்து அசைச்சு அதோட கடைசி சில வரிகளை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பலமா கை தட்டுறாங்க. அதே சமயம் டம்பிள்டோர் வந்து வாவ், இந்த மியூசிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்களை வந்து தொடச்சுக்கிட்டே சொல்றாரு. நாம இங்க செய்ய போற எல்லா விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது மேஜிக் மட்டும்தான். சரி, நீங்க எல்லாரும் தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றப்ப கிரிஃபிண்டரோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து பெர்சி வந்து கூட்டிட்டு போறான். சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய கூடத்தை விட்டு வெளியில போய் பளிங்கு படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி பெர்சி எல்லாரையும் கூட்டிட்டு போய்க்கிருக்கான். ஸோ ஹாரி பாட்டரோட கால்கள் மறுபடியும் பயங்கரமா மரத்து போயிடுச்சு. ஸோ இதுக்கான காரணம் ஹாரி பாட்டர் ரொம்ப களைப்பா இருந்தான், அவன் வயிறு நிறையவே சாப்பிட்டு இருந்தான். ஸோ ஹாரி பாட்டர் ஒவ்வொரு இடங்களா கடந்து போகும் பொழுது அங்க இருக்க தாழ்வாரங்கள்ல பல போர்ட்ரேட்ஸ் பெயிண்டிங் இருந்ததை ஹாரி பாட்டர் பார்த்தான். அது எல்லாமே அசைஞ்சது, ஒண்ணுக்கொன்னு மாறி மாறி குசு குசுன்னு பேசிட்டு இருந்ததையும் ஹாரி பாட்டர் கவனிச்சான். போற இடங்கள்ல பல நகரக்கூடிய பலகைகளை பார்த்தான், தொங்கக்கூடிய திரைச்சீலைகளை பார்த்தான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு கதவு வழியா பெர்சி 2 முறை அந்த மொத்த மாணவர்களையும் கூட்டிட்டு போனான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஹாரி பாட்டருக்கு சுத்தமா தெம்பே இல்ல. ஏன்னா ஹாரி பாட்டரோட உடம்பு பயங்கர டயர்டா இருந்தது. அவன் கொட்டாவி மேல கொட்டாவி விட்டுக்கிட்டே இருந்தான். அவனோட கால்களும் மரத்து போயிருந்தது, அதை இழுத்துக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தான். அதே சமயம் ஹாரி, நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் தான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து இருக்கும் பொழுது பெர்சி ஒரு இடத்துல நின்னான். அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பல வாக்கிங் ஸ்டிக் வந்து காத்துல மிதந்துக்கு இருந்தது. சொன்னே பெர்சி வந்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த மொத்த வாக்கிங் ஸ்டிக்கும் அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட் மேலையும் விழுக தொடங்குச்சு. அதே சமயம் பெர்சி வந்து ஹே பீவ்ஸ், அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அவங்கள நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கி இருக்கான். ஸோ அந்த பீவ்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாக்வர்ட்ஸோட கோஸ்ட்ல அது ஒரு கோஸ்ட். பட் ஆனா அது பாத்துக்கிட்டீங்கன்னா மத்த கோஸ்ட் மாதிரி கிடையாது, அது ஒரு போல்தரே கோஸ்ட். ஸோ அந்த போல்தரே கோஸ்டால எந்த பொருட்களை வேணாலும் தொடவும் முடியும், அதை தூக்கி போட முடியும். பட் ஆனா மிச்ச கோஸ்டால அதெல்லாம் பண்ண முடியாது. சொன்ன அந்த பீவ்ஸ் வந்து பலூன்ல இருந்து காத்து வெளியே போற சவுண்ட் மாதிரியே பயங்கரமா கக்கபுக்கன்னு சிரிச்சுக்கு இருக்கு. சொன்ன பெர்சி வந்து ஏய் பீவ்ஸ், நீ இப்படியே அராஜகம் பண்ணிக்கிருந்தனா அந்த ஸ்லிதரின்ல இருக்க பிளடி பேரன் கோஸ்ட் கிட்ட உன்னை பத்தி நான் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு ஒரு பாப் சவுண்ட் கேக்குது. சோ பயங்கர தீய கருமையான கண்களை கொண்ட அகண்ட வாய் வச்சிருந்த சிறிய உருவத்தோட ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சுக்கிட்டு பீவ்ஸ்ன்ற அந்த கோஸ்ட் வந்து காத்துல மிதந்தபடியே வந்துக்கு இருந்தது. ஹோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிரிப்போட வந்துக்கு இருந்தது. ஹோ ஃபர்ஸ்ட் இயர் சின்ன பசங்களா,
உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பசங்களை அடிக்க வர மாதிரி வருது, கிட்ட இடிக்க போற மாதிரி போய் அவங்க எல்லாரையும் பயங்கரமா பயமுறுத்திக்கு இருக்கு. சொன்னே பெர்சி வந்து ஏய் பீவ்ஸ், நீ முதல்ல இங்க இருந்து போயிடு, இல்லனா நான் சத்தியமா சொல்றேன் பேரன் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப பீவ்ஸ் வந்து அதோட நாக்க நீட்டி கிண்டல் பண்ணிட்டு நெவில் மேல ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை போட்டுட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடிடுது. அதே சமயம் பெர்சி வந்து பசங்களா நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த பீவ்ஸ் கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இவன் மோசமானவன், இவன் பயப்படக்கூடிய ஒரே ஆள் ஸ்லிதரினை சேர்ந்த நைட் பேரன் கோஸ்டுக்கு மட்டும்தான், ஹாக்வர்ட்ஸோட கேர்டேக்கரா இருக்க ஃபில்ச்சுக்கு கூட இவன் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சி வந்து அப்பாடா ஒரு வழியா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழ்வாரத்தோட கடைசியில இருக்க இளஞ்சிவப்பு பட்டு அணிஞ்ச ஒரு குண்டான ஒரு பெண்மணியோட போர்ட்ரேட் இருக்க இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. சோனே அந்த லேடி வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்றப்ப பெர்சி வந்து கேப்பட் ட்ரெகோனஸ் அப்படின்னு சொல்றப்ப அந்த போர்ட்ரேட் வந்து அப்படியே திரும்பி அந்த சுவர்ல இருந்து ஒரு வட்ட துளை இருக்க மாதிரி ஒரு பாதை ஏற்படுத்துது. சோ எல்லா மாணவர்களும் அதுக்குள்ள போய்க்கு இருக்காங்க. பட் ஆனா நம்ம நெவில மட்டும் மேல கூட்டிட்டு போறதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கடைசியில எல்லா மாணவர்களும் கிரிஃபிண்டோரோட காமன் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சோ அது பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டான தரவிரிப்போட இருக்கு. அங்க வந்து நாற்காலிகள் இருக்கு, எல்லா வசதியான இடமும் அந்த காமன் ரூம்லயே இருக்கு. சோ அந்த அறை ஒரு மாதிரி வட்ட ஷேப்ல இருக்குது, நல்லாவே தெரிஞ்சது. சொன்னே பெர்சி வந்து லேடிஸ் நீங்க இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிட்ட இருக்க கதவை சைடு காமிச்சுக்கு இருக்கான். அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க கதவு கிட்ட வந்து காட்டுறான். சோ அது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுழல் படிக்கட்டு மாதிரி இருக்கு. சோ அவங்க வந்து கோபுரத்தோட ஒரு இடத்துல தான் இருக்காங்கன்றது தெளிவாவே புரிஞ்சது. சோ கடைசியில எல்லாரும் அவங்களுக்கான படுக்கையில போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எல்லாமே அடர் சிவப்பு வெல்வெட் திரைச்சிலைகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சோ அங்க வந்து 4-5 தூண்கள்ல படுக்கைகளை வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த மாணவர்களோட பெட்டிகள் எல்லாமே ஆல்ரெடி அவங்களோட பெட்டு கிட்ட இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. சோ எல்லாராலையும் பேச முடியாத அளவுக்கு பயங்கர கலப்பாவே இருந்தாங்க. சோ எல்லாரும் அவங்களுக்கான பைஜாமாக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களோட பெட்ல பொத்து பொத்துன்னு விழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சமயம் ரான் வந்து ஹாரி சாப்பாடு உண்மையிலே பிரமாதமா இருந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க திரைச்சிலைகளுக்கு நடுவுல இருந்து மெதுவா ஹாரி கிட்ட வந்து கேட்டான். சொன்னே ரான் வந்து ஏய் ஸ்கேபர்ஸ், என் படுக்கையில இருந்து இறங்கி போ, அதை கடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தான். அதே சமயம் ஹாரி வந்து ஏய் ரான், நீ டார்க் சாக்லேட் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதுக்குள்ள நம்ம ரான் வந்து கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதே சமயம் நம்ம ஹாரியும் மெதுவா தலையை சாச்சு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சமயத்துல நம்ம ஹாரி பாட்டருக்கு ஒரு விசித்திரமான ஒரு கனவு வருது. அந்த கனவுல ப்ரொஃபசர் குரிலோட தலப்பாகைய நம்ம ஹாரி பாட்டர் வந்து போட்டிருக்கான். அந்த தலப்பாகை நம்ம ஹாரி கிட்ட வந்து பேசிக்கிருக்கு, நீ உடனடியா ஸ்லிதரின்ல சேர்ந்தாகணும், ஏன்னா அதுதான் உன்னோட விதி அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஹாரி பாட்டர் அந்த தலப்பாகை கிட்ட நான் ஸ்லிதரினுக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தலப்பாகையோட எடை வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போய்க்கிருக்கு. சோ அதை வந்து ஹாரி எவ்வளவு கலட்ட ட்ரை பண்றான், பட் ஆனா அது கலட்டவே முடியல. அது ஹாரி பாட்டருக்கு பயங்கரமான வலியை ஏற்படுத்துது. அதே சமயம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம மால்ஃபாயும் வந்துடுறான். ஹாரி பாட்டர் போராடுறத பார்த்துட்டு அவன் பயங்கரமா சிரிச்சுக்கு இருக்கிறது தெரியுது. அந்த இடத்துக்கு கொக்கி மூக்கு இருக்க நம்ம ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் வந்துடுறாரு. அவரோட சிரிப்பு பயங்கரமா கீச்சிடுற விதத்துல இருந்தது. அந்த சமயத்துல திடீர்னு பச்சை நிற ஒரு ஒளி வந்து வெடிச்சு செதறிச்சு. ஹாரி பாட்டருக்கு வியர்த்தபடி உடம்பு எல்லாம் நடுங்கினபடி ஆயிடுச்சு. அவன் வேக வேகமா லைட்டா கண்ணை முழிச்சிட்டு அவனோட பெட்ல மறுபடியும் புரண்டு புரண்டு படுக்க ஆரம்பிச்சுட்டான். கடைசியில ஹாரி பாட்டர் நிம்மதியா தூங்கவும் ஆரம்பிச்சுட்டான். அப்படியே அடுத்த நாள் அவன் எழுந்திருக்கும் பொழுது அவனுக்கு வந்த இந்த மோசமான கனவு துளியும் கூட ஞாபகம் இல்லாம போயிடுது. சோ அந்த இடத்துலயே பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர்ஸ் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 7 தி சார்ட்டிங் ஹேட் வந்து டோட்டலா முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்டர் நம்பர் 8 தி போஷன் மாஸ்டர்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.